தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தின் 31 அதிகாரம் 34 வசனம். அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஆமென். இங்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரைத்ததான தீர்க்க தரிசன வார்த்தைகள். முதலில் இஸ்ரேல் ஜனங்கள், யூதா ஜனங்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அதன் பின்பு இஸ்ரவேல் யூதா ஜனங்களை விடுவித்து மறுபடியுமாக அநாதி சிநேகத்தால் சிநேகித்து அவர்களை என்னிடமாய் இழுத்து கொள்வேன் என்று 31 அதிகாரம் துவக்கத்திலே கர்த்தர் சொல்கிறார் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இஸ்ரேலர்களின் பாவங்களையும் நினையாதிருப்பேன் என்றும் சொல்கிறார். ஒரு மனிதர் தங்களுக்கு அநீதி இழைத்தவர்கள், துரோகம் செய்தவர்களை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஒரு போதகரின் மன்னிப்பு தொடர்பான ஒரு பிரசங்க வார்த்தையை கேட்டு அவர் மனதை தொட்டு ஒவ்வொரு நபராக மன்னிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனாலும் இந்த மன வேதனையிலிருந்து அவர் தற்காலிகமாக விடுதலை கிடைத்தது. இவர் கிறிஸ்தவ போதகரின் வார்த்தையை கேட்டு தனக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னித்து விட்டார். ஆனால் அவர்களை மறக்க முடியவில்லை. மறுபடி பழைய கசப்பான நினைவுகள் அவரை வாட்டி கொண்டு தான் இருந்தது. இவற்றிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற இயலாமல் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். கடைசியாக இந்த நபர் கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்ததான அநேக நன்மைகள் செய்தார் மற்றும் தீமை செய்தவர்களுக்கும், அதாவது கடைசி நேரத்தில் தன்னை பிடித்து கொண்டு போக வந்த சேவகர்களின் காதையும் சொந்தமாக்கினார். சிலுவையில் தொங்கின கடைசி நிமிடத்திலும் தன்னை சிலுவையில் அறைந்த யூதர்களையும் மன்னித்து விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் நமது வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு எதிராக எத்தனையோ பாவம் செய்து வாழ்ந்து வந்த நாட்கள், வருடங்கள் பல உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி மன்னித்து பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக மறந்தும் விட்டார் என்பதை மறந்து இவர் இந்த மனிதர் முற்றிலுமாக தனது பழைய துரோகிகளையும் அநீதி செய்தவர்களையும் மன்னித்தும் மறந்தும் விட்டார். ஆமென். God bless you.